ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகல் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பார்ட்டிக்கோசரம் ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 16 நாள் 20 நாள் கழிச்சு தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து ஒரு 5 டேஸ்லேயே கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் பயந்துட்டேன். சரி, பணம் வேறு ஃபஸ்ட்டே கட்டி விட்டோம். கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அவ்வளோதானா அப்படின்ட்டு ஒரே இதாகிடுச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு 3750 ரூபா அதனுடைய மதிப்பு. பணம் கட்டி ஒரு 15 நாள் கழிச்சு தான் வந்து அதனுடைய மெட்டீரியல் எனக்கு கைக்கு வந்துச்சு. அது வந்து 6 கிலோ அயன் பாக்ஸு. அது வந்து எனக்கு கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது வந்து குஜராத் மாநிலத்துலேருந்து தான் வந்துருந்துச்சு. குஜராத்லேருந்து. அது எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதில் போட்டிருந்தாங்கன்னா போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க, இந்தியன் போஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பொருள் தான் வருமா இல்லை வேறு ஏதாச்சும் இங்கே உள்ளே செங்கலுக்கு இதை வச்சு அனுப்புகிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம். எப்படியோ இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன உள்ளே இருக்குதுன்னு தெரியல. சரி, வாங்க போய் பார்ப்போம். ஓகே நண்பர்களே. கத்தி எடுத்துட்டு வா சாமி. அப்போ என்னமா ஜாமான கொண்டு வந்துருக்காங்க. பாப்போம். எட்டுண்டியாடா? வேணாம், நானே ஜாமான் குப்பை வரக்கூடாது. பரவாயில்ல, ஜிஎஸ்டி பில்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் கொடுக்கலையாட்டிருக்கு. தனியாக 16 ounce ப்ளக் பாயிண்ட் ஒன்று போடணும். அப்பா, இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது. ஏதோ பரவாயில்ல, அயன் பாக்ஸே அனுப்பிச்சிட்டாங்க. புதுசு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் எனக்கு தூக்கமே வரல, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஓகே, பேக் பண்ணி கொடுத்துடலாம் கொண்டு போய். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.